العالمين والصلاة والسلام على أشرف المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين. ஒரு சிலராவது இதனை கேட்டு பயன்பெற வேண்டும். ஆக குறைந்தது மணமகனும் மணமகனுமாவது திருமணத்தின் இந்த இலக்கையும் பிரார்த்தனையையும் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் எப்படி மணமகனை வாழ்த்துவது என்ற விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். எங்கே இருந்து வாழ்த்து செய்தியை பெறுவது? நீடூழி காலம் வாழ்க என்று வாழ்த்துவதா, அல்லது 16 பெற்று நீங்கள் பல வருடங்கள் வாழ் என்று வாழ்த்துவதா? எப்படி வாழ்த்துவது, எங்கே இருந்து வாழ்க்கை பெறுவது என்பது முக்கியமானது. நபிகளார் எப்படி வாழ்த்தினார்கள் என்ற செய்தியை ஒரு சிலராவது கேட்டு இந்த மணமகளை வாழ்த்தலாம். எனவே பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபி கைரின் என்று ஒரு சின்ன ஒரு துவா. எல்லாம் பாடம், துவா பாடம் இல்லை. மரண வீட்டுக்கு போய் அந்த மரணத்துக்கு அந்த ஜனாசாவுக்கு எப்படி துவா ஓதுவது என்று தெரியாது. ஓலவிட்டு ஒப்பாரி வைப்பது மட்டும் தெரியும். அதே போன்று மணமகனையும் வாழ்த்துவதற்காக வருகிறவர்கள் சாப்பாடை தின்னுவிட்டு அழகாக நன்றாக சாப்பாடு இருந்தது அல்லது நன்றாக இல்லை என்று உரை கூறுகின்ற ஒரு கலாச்சாரத்திலே எப்படி வாழ்த்துவது என்பதுதான் முக்கியம். நபிகளார் மிக நுணுக்கமான ஒரு துவா பிரார்த்தனையை செய்து தந்தார்கள். பாரக்கல்லாஹு லக, மணமகனை பார்த்து உங்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். பாரக அலைக, உங்கள் மீது அருள்களை கொட்டட்டும் என்றும் ஜமஅ பைனகுமா ஃபி கைரின், உங்கள் இருவரையும் நன்மையின் பால் சேர்த்து வைக்கட்டும் என்று நுணுக்கமான ஒரு துவா. இன்று பாரக்கல்லாஹு லக என்றால் என்ன, பாரக அலைக என்ற வித்தியாசம் தெரியாமல் வாழ்த்துவர்கள் இருக்கிறார்கள். இந்த திருமண வைபவத்தில் அந்த வாழ்வை சொல்லும்படி இந்த திருமண மணமகன் தந்தை எனக்கு சொன்ன பிரகாரம் இந்த வாழ்க்கை சொல்லியாவது நீங்கள் வாழ்த்துங்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபி கைரின். பாரக்கல்லாஹு லக என்றால் உங்களுக்கு உங்கள் உடல் உள்ள ஆரோக்கியத்துக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்று அர்த்தம். வ பாரக அலைக, நீங்கள் திருமணமாகி ஒரு புதிய வரவை, புதிய மணமகளை கைப்பிடித்து புதிய வரவுகளை, புதிய சந்ததிகளை உருவாக்க இருக்கிறீர்களே, உங்கள் எல்லோரும் மீதும் அருள் பாலிக்கட்டும் என்ற அர்த்தம் நிறைந்த பிரார்த்தனையை யாரும் கேட்பதற்கு தயாரில்லை என்று சொன்னேன். எனவே இலட்சியமில்லாத வாழ்க்கை, உண்பது, உறங்குவது, பிள்ளை குட்டிகளை பெற்றெடுப்பதுதான் வாழ்க்கை என்று வாழ்கின்ற இந்த சமூகத்திலே. எனவே வாழ்க்கை என்றால் என்ன, இலட்சியம் என்றால் என்ன எதுவும் தெரியாது. வயிறு இருக்கும் வரை சாப்பிடுவேன், பசி வந்தால் சாப்பிடுவேன், மூக்கு இருக்கும் வரை சுவாசிப்பேன் என்று யோசிக்கின்ற இந்த சமூகத்திலே வாழ்க்கையின் அர்த்தத்தை, ஏன் இந்த திருமணம் நடைபெறுகிறது என்று கூட புரியாமல் மிக கோலாகலமாக சந்தோஷமாக நடைபெறுகின்ற எத்தனையோ திருமணங்கள் சந்தேகத்தில் முடிந்து பிரிவு, தலாக் என்ற நினைத்து வருகின்ற காரணம் என்ன? எத்தனையோ தியாகங்களை செய்து அழகான விழாக்களை நடத்தி அந்த திருமணங்கள் உடைந்து போவதற்கு என்ன காரணம்? ஆரம்பமே நாங்கள் எல்லா விடயங்களிலும் ஏன் இந்த திருமணம், எப்படி முடிக்க வேண்டும், எப்படி வாழ்த்த வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை முக்கியம். எனவே எப்படி வாழ்வது என்றால் ஃபேஷனாக வாழ்வது. ஃபேஷனாக வாழ்வது என்றால் எப்படி என்றால் ஆடைகளின் ஃபேஷன் அல்லது எங்களுடைய சில கர்மங்களின் ஃபேஷன். சிலர் இருக்கிறார்கள் சிகரெட் குடிப்பது ஃபேஷன் என்று நினைக்கிறார்கள், அது ஃபேஷன் அல்ல. சிலர் நினைக்கிறார்கள் தொழாதது ஃபேஷன் என்று நினைக்கிறார்கள், தொழுவதுதான் ஃபேஷன். ஆனால் ஃபேஷன் நிறைந்த வாழ்க்கை தேவை. எனவே நோன்பு பிடிக்காதது மிகவும் பெரிய விடயமாக கருதுகிறார்கள். இன்று விஸ்கி பிராண்டி குடிப்பது நாகரிகமானது என்று நினைக்கிறார்கள். எனவே வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நன்றாக வாழ்வது, மதுபானம் பிடிக்காமல் இருப்பது ஃபேஷன், தொழுதல் ஃபேஷன், தொழாமல் இருப்பது ஒரு கீழ்த்தனமான வேலை என்று வாழ்க்கையுடைய அர்த்தம் புரியாமல் இருக்கின்ற எல்லோருக்கும் நாம் சொல்கிறோம், நீங்கள் இன்று திருமண பந்தத்திலே வெட்டெடுத்து வைத்திருக்கின்ற இந்த தம்பதிகளுக்கு வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறீர்கள். அவர்களும் இந்த வாழ்க்கை செய்தியை பாடமாக்கி இருக்க வேண்டும், நீங்களும் பாடமாக்கி இருக்க வேண்டும். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபி கைரின். இது எல்லாம் தெரியாத நிலையிலே
அறிவில்லாத ஒரு சமூகத்திலே எல்லாம் தெரியும் நபிகளாரின் வாழ்க்கையை தெரியாமல் இருக்கிறோம், எல்லாம் தெரியும் வழிகாட்டியான குர்ஆனை தெரியாமல் இருக்கிறோம். இன்று குர்ஆனின் ஒரு சில வசனங்களை கூட தெரியாமல் மனவிடாமல் இருக்கின்ற இந்த சமூகத்துக்கு இலட்சிய வாழ்க்கை என்றால் என்ன, இலட்சியம் என்றால் என்ன, உண்பதும் உறங்குவதும் ஒரு வீடை கட்டி வாழ்வதுமா இலட்சியம்? இந்த படைத்த இறைவனின் நோக்கத்தை புரிந்து படைத்தவனின் வழிகாட்டலை தெரிந்து நபிகளாரின் வழிகாட்டல் போதனைகளை புரிந்து வாழ்வதுதான் லட்சியம். நான் எவ்வளவு நேரம் பேசிய உரையை கூட யாரும் காது தாண்டி கேட்கவில்லை. அங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை மட்டும் கேட்கின்ற பெண்களாகிய உங்களுக்கு நன்றிகள் என்று கூறி நான் முடிக்கிறேன். வாசல் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.